ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீனா, பில்லா மற்றும் கில்லி திரைப்படம் இந்த 3 திரைப்படமே 2வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோட டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், தீனா மற்றும் பில்லா திரைப்படம் கில்லி திரைப்படத்தோட வசூலை முறியடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் ஃபேன், இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, பில்லா திரைப்படம் முதல் நாளில் 50 லட்சமா, தீனா திரைப்படம் முதல் நாளில் 75 லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. கில்லி திரைப்படம் முதல் நாளில் 10.6 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த ஒரு நிலையில் 2வது நாளில் 3 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது பில்லா திரைப்படம் 2வது நாளில் இந்தியா முழுவதும் 35 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுவரையும் 2 நாட்களுமே சேர்த்து பில்லா திரைப்படம் 80 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி உள்ளதாக சொல்லியிருக்காங்க. 2வது நம்ம பார்க்க போகிறது தீனா திரைப்படம். தீனா திரைப்படம் முதல் நாளில் இந்தியா முழுவதும் 75 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளில் 45 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுவரையும் தீனா திரைப்படம் 2 நாட்களுமே சேர்த்து 1.20 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் முதல் நாளில் 10.6 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 2வது நாளில் 7 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. மொத்தமாக 2 நாட்களுமே சேர்த்து கில்லி திரைப்படம் 17 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதாவது 2வது நாள் முடிவில் பில்லா திரைப்படம் 80 லட்சமாம், தீனா திரைப்படம் 1.20 கோடியும், கில்லி திரைப்படம் 17 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. மீண்டும் தளபதி விஜய் சார் வசூல் மன்னன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுட்டு வந்து இருக்காரு. கில்லி திரைப்படம் இதுவரையும் 30 கோடி வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. முதல் நாளை விட 2வது நாள் தீனா மற்றும் பில்லா திரைப்படம் கம்மியான வசூல் தான் வந்து பண்ணியிருக்கு. வர சாட்டர்டே சண்டையாவது வசூல் அதிகரிக்குமா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கில்லி திரைப்படத்திற்கு இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் மற்றும் ஒர்க்கிங் டேஸ் எல்லா நாளுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட நிறைய தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே பயங்கரம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கில்லி திரைப்படம் மாதிரி அதிசாரோட எந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த 3 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.